Hello all. Today's topic back to the future on Wimbledon and tennis. விம்பிள்டன்லேயும் டென்னிஸ்லேயும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக விம்பிள்டன் டைட்டில்ஸ் வந்து வின் பண்ணுறவங்க ரஃபேல் நடால், நொவாக் ஜோகோவிக், ரோகர் ஃபெடரர் இந்த மாதிரியான பர்சன்ஸ். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கார்லஸ் அல்கரஸ் அப்படிங்கிற 21 இயர்ஸ் ஸ்பானிஷ் பிளேயர் வந்து வின் பண்ணியிருக்காரு. யாரை டிஃபீட் பண்ணியிருக்காருன்னா நொவாக் ஜோகோவிக் அப்படிங்கிற ஒரு சர்பியன் பிளேயர், லெஜெண்டரி சர்பியன் பிளேயரை வந்து ஜெயிச்சிருக்காரு. இது வந்து பேசு பொருளாகி இருக்கு. ஒய் பிகாஸ் நொவாக் ஜோகோவிக் பார்த்தீங்கன்னா 24 டைம் கிராண்ட்ஸ்லாம் டைட்டில் வின் பண்ணவர். அதே மாதிரி 7 டைம் விம்பிள்டன் டைட்டிலும் வின் பண்ணியிருக்காரு. இவர் ரீசெண்டாக ஒரு நீ சர்ஜரி முடிச்சுட்டு ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறமா இந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. பட் இருந்த போதிலும் இவரை வந்து ஜெயிச்ச ஒரு கார்லஸ் அல்கராஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து நிலைநாட்டியிருக்காரு. சரிங்களா? 21 இயர்ஸ் தான் இவருக்கு கார்லஸ் அல்கரஸ்க்கு ஏஜ். பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 வருஷத்தில் 4 கிராண்ட்ஸ்லாம் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காரு. இவரை மாதிரியே ஒரு எமர்ஜிங் பிளேயர் ஒருத்தர் இருக்கார், ஜானிக் சின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து வேர்ல்டு நம்பர் 1 டைட்டில் இப்போ வந்து பொசிஷனில் இருக்கார். அதே மாதிரி ஆஸ்திரேலியன் ஓப்பனும் அவர் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டென்னிஸ் வந்து புதிய வீரர்களை புதிய ஜெனரேஷன்களை உருவாக்க தயாராகி விட்டது, விம்பிள்டனும் அதை ஏற்க தயாராகி விட்டது அப்படிங்கிற நோட்டில் இதை வந்து பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், டாஜிங் புல்லட்ஸ் ஆன் அன் அசாசினேஷன் பிட் அண்ட் யூஎஸ் பாலிடிக்ஸ். யூஎஸ் பாலிடிக்ஸில் இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவம் வந்து எந்த ஒரு வரலாற்றிலேயே யூஎஸ்ல வரலாற்றில் நடக்காத ஒரு சம்பவமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து பட்லர் பென்னிஸ்லேவியா அப்படிங்கிற ஒரு இடத்துல அவருடைய பொலிட்டிக்கல் ரேலியை தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன், தாமஸ் க்ரூக்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து ட்ரம்ப்பை ஷூட் பண்ணுறாரு. இதில் அவருடைய காது வந்து இன்ஜுரி ஆகுது. ஓகேங்களா? ஸோ உடனே அங்கேருந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னா அவரை திருப்பி வந்து அட்டாக் பண்ணுறாரு. அதில் அவர் இறந்து போகிறாரு. சரிங்களா? ஸோ இதுக்கு ஜோ பிடனும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்துக்கு வந்து ஊக்குவிக்கக்கூடாது அப்படிங்கிற நோட்டில் தான் அதை வந்து பேசியிருக்காங்க. டாஜிங் புல்லட்ஸ் அப்படின்னா இது ஒரு கொலை முயற்சி. பட் ஆனால் அதுலேருந்து அவர் தப்பிச்சிருக்காரு, அவாய்ட் பண்ணியிருக்காரு, எஸ்கேப் ஆயிருக்காரு. அதுதான் இந்த இடத்துல டாஜிங் புல்லட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. உயிரை எடுக்கக்கூடிய அந்த புல்லட்ஸ் ஆனது அந்த வேலையை செய்யாமல் நிறுத்தியிருக்குது அப்படிங்கிறது தான் டாஜிங். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஃபேடிங் அப்படின்னா லெஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் வந்து ஃபேடிங். இப்போ கலர்ஸ் எல்லாம் வந்து ஃபேட் ஆகுது இல்லையா? ட்ரெஸ்ஸில் வந்து க்ளோத்ஸில் பார்த்தீங்கன்னா கலர் ஃபேட் ஆகிறத ஃபேடிங்னு சொல்லுவோம். இதுவே வந்து ஒரு பர்சன் வந்து அவருடைய நிலையிலிருந்து தன்னை வந்து கம்மியான ஒரு இதாக உருவாகிறார் அப்படின்னா அதையும் வந்து நம்ம வந்து ஃபேடிங்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங்லேருந்து லெஸ் ஸ்ட்ராங் ஆகிறது தான் ஃபேடிங். நெக்ஸ்ட் ஒன், டினாசிட்டி அப்படின்னா என்னென்னா உங்களுக்கே தெரியும், மரபு வழியாக அரசர் குடும்பத்தில் வந்து மரபு வழியாக வம்சமாக வர்றவங்கள தான் வந்து டினாசிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், வாட்டர் ஷெட் அப்படின்னா ஒரு திருப்பு முனை, மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு மாற்றத்திற்கான ஒரு தொடக்கம். சரிங்களா? இங்கிருந்து அது மாறுதுன்னு சொல்கிறோம்ல, திருப்பு முனை, அதுதான் வந்து வாட்டர் ஷெட். நெக்ஸ்ட் ஒன், ஹெரால்டட் அப்படின்னா ஒரு அறிகுறி. அதே மாதிரி முன்னையே வந்து அறிவிக்கிறது, ரெண்டுமே வந்து ஹெரால்டட் தான். சரிங்களா? ஒரு அறிகுறியும் வந்து ஹெரால்டட்னு சொல்லுவோம். அதே மாதிரி முன்னாடியே நம்ம ஒரு விஷயத்தை அறிவிக்கிற மாதிரியான ஒரு சென்சேஷனில் அந்த விஷயம் இருக்கிறதையும் நம்ம ஹெரால்டட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், சர்ப் அப்படின்னா சர்பியன் நேட்டிவை தான் வந்து சர்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? இன்ஹாபிட்டன்ட் அப்படின்னாலும் பர்டிகுலர் கண்ட்ரியில் வசிக்கிறவங்க. ஸோ சர்பியன் இன்ஹாபிட்டண்ட்டை தான் வந்து சர்புன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், கண்டென்டர் அப்படின்னா காம்படிட்டர். சரிங்களா? ஒரு பர்டிகுலர் விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒருத்தங்களோட போட்டி போடுறவர் தான் வந்து கண்டென்டர். நெக்ஸ்ட் ஒன், ஹயாக்கி அப்படின்னா படிநிலை. சரிங்களா? ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிநிலை, ஒரு பியூன், அதுக்கப்புறம் வந்து ஒரு மேனேஜர், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிஇஓ, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஹயரார்க்கி அமைக்கப்பட்டிருப்பாங்க. படிநிலைன்னு சொல்லுவாங்க. அதனுடைய பொசிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்து கொண்டே போயிட்டுருக்கும். சரிங்களா? இப்போ கிளர்க் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், சிஇஓ, எம்டி, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ இதை தான் வந்து ஹிரார்கின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், ஹாலோட் அப்படின்னா ஹானர் பண்ணுறது. சரிங்களா? ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தங்களை வந்து ஹானர் பண்ணுறது, அட்மையர் பண்ணுறதாகட்டும், நம்ம வந்து ஹாலோடுன்னு சொல்லுவோம். ரிவர்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது அவங்களுக்கு. சரிங்களா? அவங்கள பார்த்து அட்மையர் ஆகி
ரெஸ்பெக்ட் கொடுக்கறது அவங்க திறமையை நம்ம வந்து ரிவார்ட்னு சொல்லுவோம். ஸோ ஹாலோட் அப்படின்னா ஹானர் பண்ணுறது ஒரு மீனிங் இருக்குது. செகண்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோலியாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவோம் இல்லையா, அதாவது சமய சடங்குக்காக புனிதப்படுத்துவோம் இல்லையா, அதையும் ஹாலோடுன்னு சொல்கிறோம். கான்சிக்ரேட்டட்னு சொல்லுவோம். கான்சிக்ரேட் அப்படின்னா சமய சடங்கு நிகழ்ச்சிகளை வந்து நடத்துறது, புனிதப்படுத்துறதுக்காக ஹோலி ஹோலி திங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதையும் வந்து ஹாலோடுன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, ஒரு ஹானர் பண்ணுறது, ஒருத்தங்களை மரியாதை செய்கிறது எல்லாமே ஹாலோட். அதே மாதிரி ஒரு சமய சடங்கு நிகழ்ச்சி நடத்துகிறதையும் நம்ம வந்து ஹாலோடுன்னு சொல்கிறோம். ஜூம்டு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறது. சரிங்களா? நம்ம ஃபாஸ்ட்டாக ஜூம் பண்ணி பார்க்கணுன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டாயில்டு அப்படின்னா ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறது, ரொம்ப லாங் டைமில் ஒர்க் பண்ணுறதா வந்து டாயில்டு. நெக்ஸ்ட் ஒன் ப்ராடிஜியஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், சர்ப்ரைசிங்காக இருக்கும், லார்ஜாக இருக்கும். சரிங்களா? எல்லாமே ஒரு பாசிட்டிவ் நோட்டில் இருக்கிறதா வந்து ப்ராடிஜி. சரிங்களா? பவர்ஃபுல், லார்ஜ், சர்ப்ரைசிங் எல்லாமே வந்து ப்ராடிஜியஸ். நெக்ஸ்ட் ஒன் மெட்டில் அப்படின்னா ஒரு டெனாசிட்டி, ஒரு உறுதித்தன்மை, அதனுடைய ஸ்பிரிட். ஓகேங்களா? எதிர்த்து போராடுற ஒரு ரிசைலன்ஸ், அதாவது ஒன்றை வந்து தோற்கடிக்கும் வகையில் வந்து எதிர்த்து போராடுறது தான் வந்து ரிசைலன்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்கும் இல்லையா, அந்த பவர், அந்த உறுதித்தன்மை, ஃபேர்ம் தான் வந்து மெட்டில். ஓகேங்களா? எதிர்த்து போராடுறது தான் வந்து மெட்டில். நெக்ஸ்ட் ஒன் டீபட் அப்படின்னா முதலில் தோன்றி அறிமுகமாகிறது மக்கள் முன்னாடி. ஃபார் எக்ஸாம்பிள் டீபட் ஆக்டர், ஸ்போர்ட்ஸ்மெனும் வந்து முதல்ல வந்து அறிமுகமாகிறாருன்னா அவங்களையும் டீபட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பர்பச்சுவல் அப்படின்னா இதுக்கு எண்டே கிடையாது. சரிங்களா? ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது இல்லையா, அதுதான் வந்து பர்பச்சுவல். ஸோ ஒவ்வொரு பெட்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சனுக்குமே வந்து பர்பச்சுவல் தான், எண்ட் ஆகவே ஆகாது. அவங்க பெட்ஸ் வந்து அவங்க வச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளக்ஸ் அப்படின்னா கண்டினியூஸ் மூவ்மெண்ட் தான் வந்து ஃப்ளக்ஸ். சரிங்களா? ஃப்ளக்ஸ் போர்டு வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அது வந்து ஆச்சரியமான விஷயம்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளக்ஸ்னால் கண்டினியூஸாக மூவ் ஆகிறது. நெக்ஸ்ட் ஒன் லஷ் அப்படின்னா செழிப்பாக இருக்கிறது. சரிங்களா? செழிப்பான ஒரு விஷயத்தை தான் வந்து லஷ்ன்னு சொல்லுவோம். லஷ் லான்ஸ் அப்படிங்கிறத அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒய் பிகாஸ் இந்த டென்னிஸ் கோர்ட்டில் லான் தரைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஒரு லான் கோர்ட்டுக்காக தான் இந்த லஷ்ங்கிறது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லஷ்னா செழிப்பான புல்தரையை, புல்வெளியை தான் வந்து லஷ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் போலரைசேஷன் அப்படின்னா ரெண்டு குரூப்பாக டிவைட் பண்ணுறது தான் வந்து போலரைசேஷன். சரிங்களா? அது ஒரு மீனிங் இருக்குது. ஃபிசிக்கலாக வந்து ஒரு சப்ஜெக்ட் வைஸ் ஃபிசிக்கலாக ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் வந்து அதனுடைய வைப்ரேஷன்ஸ் வேவ்ஸ் வந்து ஒரு டைரெக்ஷன் நோக்கி போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு தடுப்பு வேலை, ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதையும் நம்ம போலரைசேஷன் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ டிவைட் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு லைட்டோட வேவ் இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டைரெக்ஷன் நோக்கி அது சென்று கொண்டு இருக்கிறதையும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதையும் வந்து நம்ம வந்து போலரைசேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பிட் அப்படின்னா ஏலம் விடுதல். சரிங்களா? இருக்கிறதுலையே வந்து அதிகமான விலைக்கு யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்காக நம்ம வந்து ஒன்றை வழங்குதல் தான் பிட். ரஷ்ட் ஆஃப் அப்படின்னா ஒரு பிளேஸ்லேருந்து சீக்கிரமாக வந்து வெளியே போகிறது, ஹரியாக வந்து ஒரு பிளேஸ்லேருந்து டிபார்ட் ஆகிறது. டிபார்ட்னால் லீவ். சரிங்களா? அங்கேருந்து செல்லுதல் தான் வந்து ரஷ்ட் ஆஃப். போடியம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், சிறிய ஒரு மேடை. சரிங்களா? அதாவது ஒரு ஸ்மால் பிளாட்ஃபார்ம் இருக்கும், அதில் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் விசிபிள் ஆவீங்க, உங்களுடைய சொற்பொழிவோ இல்லை ஆர்கெஸ்ட்ராவோ நீங்கள் கண்டக்ட் பண்ணுவீங்க, அதுதான் வந்து போடியம். ஸ்டேடியம்னா அரங்கம் இல்லையா? ஓகே. ஃப்ராட் அப்படின்னா ரொம்ப பரபரப்பாக ஒரீஸோடு இருக்கிறது, அன்பிளசண்ட்டாக இருக்கிறதையும் நம்ம வந்து ஃப்ராட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அன்பிளசண்ட், ஒரீஸ் அது ஒரு நெகட்டிவ் மேனரில் எடுத்துக்கக்கூடிய ஒரு வேர்ட் தான். நர்வஸாக படபடன்னு இருக்கிறது தான் வந்து ஃப்ராட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஐரானிக்கலி அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பதில் அடுத்தவங்ககிட்ட இருந்து வரும். சரிங்களா? இல்லைன்னா வந்து முரண்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஐரானிக்கலி. சரிங்களா? இந்த இடத்துல இது அவங்க பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் அதை பண்ணுவாங்க, அதுதான் வந்து ஐரானிக்கலி. ரிட்டாரிக் அப்படின்னா ரொம்ப சின்சியராக இருக்கிற மாதிரியான இல்லாமல் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற மேனரில், ஒருத்தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மேனரில் தான் அவங்களுடைய பேச்சாகட்டும் எழுத்தாகட்டும் இருக்கும். சரிங்களா? அதான் வந்து ரிட்டாரிக். ஓகேங்களா? ஒருத்தங்க பேசுகிறதோ இல்லை ரைட் பண்ணுறதோ வந்து பார்த்திங்கன்னா சின்சியராக இருக்காது. ஒருத்தங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறக்கும் ஒருத்தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறக்கும் அவங்க போடுற நாடகம் தான் வந்து ரிட்டாரிக்.
ப்ரீச்ட் அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணுறது, அது உங்களுக்கே தெரியும். இவங்க ப்ரீச் பண்ணிட்டாங்க, ரூல் ப்ரீச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு லாவை பிரேக் பண்ணுறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக ஒரு வாலில் ஒரு உடைப்பை ஏற்படுத்துறதும் ப்ரீச் தான். சரிங்களா? இப்போ ஒரு வால் இருக்குது, யாரோ ஒரு பர்சன் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு ஒரு வாலை வந்து நம்ம உடைச்சி அவரை வந்து வெளியில் கொண்டு வரோம், காப்பாற்றுறோம் அப்படின்னா அதையும் ப்ரீச்னு சொல்லுவாங்க. ஒரு அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணுறதையும் ப்ரீச்னு சொல்லுவாங்க. அன்ஈக்விவோக்கலி அப்படின்னா சந்தேகத்திற்கே இடமில்லை, நோ டவுட் இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து அன்ஈக்விவோக்கலி. நெக்ஸ்ட் ஒன் அன்அசைலபிள் அப்படின்னா அட்டாக் பண்ண முடியாத, தாக்க முடியாத நிலையில் இருக்கிறது தான் வந்து அன்அசைலபிள். அசைல்னா அட்டாக், ஸோ அன்அசைலபிள் அப்படின்னா தாக்க முடியாத நிலையில் இருக்கிறது தான் அன்அசைலபிள். மேட்ரிடம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தியாகத்துக்கு, ஒரு கொள்கைக்காக ஒரு தியாகம், அதாவது ஒரு ஒரு டெத் லெவலுக்கான ஒரு தியாகமாக இருக்கலாம், அதை வந்து மேட்ரிடம் சொல்லுவாங்க. சிம்பத்தி கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, மற்றவங்க வந்து நம்மளை பார்த்துட்டு ரொம்ப வந்து பரிதாபப்படுற ஒரு நோக்கில் வந்து எக்ஸாக்ரேட் பண்ணி, இருக்கிற சூழ்நிலையை விடவே எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்லுவோம் இல்லையா, அதையும் மேட்ரிடம்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஒரு தியாகியையும் மேட்ரிடம்னு சொல்லுவோம். ஒரு கொள்கைக்காக ஒரு உயிரை கூட துறப்பதற்கு தயாராகிறவரை மேட்ரிடம்னு சொல்லுவோம். அதே மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறக்காக ஒரு விஷயத்தை வந்து எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்கிறதையும் நம்ம வந்து மேட்ரிடம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் விசியஸ் அப்படின்னா ரொம்ப பேடாக இருக்கிறது, க்ரூயலாக இருக்கிறது. சரிங்களா? ஈவிலாக இருக்கிறது. இல்னாலுமே வந்து ரொம்ப க்ரூயலாக இருக்கிறது. டேஞ்சரஸ், விசியஸ் அட்டாக் அப்படின்னா டேஞ்சரஸ் அட்டாக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் கன்ஃப்ளேட்டிங் அப்படின்னா கம்பைன் பண்ணுறது, நம்மளோட டெக்ஸ்ட் ஐடியாஸ் இதெல்லாமே வந்து ஒன்று சேர்த்து திரட்டுறதான் வந்து கன்ஃப்ளேட்டிங். நெக்ஸ்ட் ஒன் அனிமஸ் அப்படின்னா ஒரு ஹாஸ்டிலிட்டி, வெறுப்புணர்வு. சரிங்களா? ஒரு இல் ஃபீல் தான் வந்து அனிமஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன், ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் ஒரு செய்யறதுக்கு, அதையும் வந்து அனிமஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ வந்து ஹாஸ்டிலிட்டினா வெறுப்புணர்வும் அனிமஸ் தான். அதே மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வச்சுட்டு ஒன்றை வந்து செய்வாங்க, அதுவும் வந்து அனிமஸ் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாசர்பேட் அப்படின்னா ஒரு விஷயத்தை மேலும் வேர்ஸ் ஆக்குறது, மேக் சம்திங் வேர்ஸ். ஓகேங்களா? ஈவன் தென் பிஃபோர் இட் எக்ஸிஸ்ட். சரிங்களா? முன்னாடி இருந்ததை விடவே வந்து இன்னுமே அதை வேர்ஸ் ஆக்குறது தான் வந்து எக்ஸாசர்பேட். நெக்ஸ்ட் ஒன் பை பார்ட்டிசன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு உண்டான அக்ரிமெண்ட், அந்த கோஆப்ரேஷன், ஒத்துழைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து பை பார்ட்டிசன். நெக்ஸ்ட் ஒன் இன்எவிட்டபிளி அப்படின்னா தவிர்க்க முடியாதது தான் வந்து இன்எவிட்டபிளின்னு சொல்லுவோம். ஓகே, டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.